விழுந்தால் வீட்டுக்கு விழாவிட்டால் நாட்டுக்கு. இதுதான் தமிழ்நாட்டில் லாட்ரி சீட்டை அறிமுகப்படுத்தினப்போ சொன்ன வசனம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் லாட்ரி சீட்டு இல்லை. பக்கத்து மாநிலம் கேரளாவில் பல ஐஏஎஸ் அதிகாரிகளை போட்டு நியமிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வருஷத்துக்கு 12,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வருமானம் தரக்கூடிய அளவுக்கு அங்கே லாட்ரி சீட்டு வியாபாரம் கொடிகட்டி பறக்குது. இங்கே மட்டும் இல்லை, இந்தியாவோட பல மாநிலங்களில் பாதிக்கு பாதி மாநிலங்களில் லாட்ரி சீட்டு விற்கிறாங்க. பல மாநிலங்களில் தடை செய்யப்பட்டிருக்கு. உலகத்தோட எத்தனையோ நாடுகளில் லாட்ரி சீட்டு வியாபாரம் இன்னைக்கும் கொடிகட்டி பறக்குது. இந்த சதுரங்க வேட்டையில் ஒரு வசனம் வருமே, ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் ஆசையை தூண்டணும் அப்படின்னு. அப்படி ஒட்டுமொத்த சமூகத்தோட ஆசையை தூண்டி மண்டை கழுவுற வேலை தான் இந்த லாட்ரி சீட்டு. இதனுடைய வரலாறு என்ன, எங்கிருந்து இது ஆரம்பிச்சது அப்படின்னு கொஞ்சம் பின்னோக்கி தேடி போனால், அது சீன பெருஞ்சுவர் கட்டுமானத்தில் ஆரம்பித்து ஒரு ஊரே ஒன்றா சேர்ந்து ஒட்டுமொத்தமாக லாட்ரி சீட்டு வாங்கி அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் ஓவர் நைட்டில் லட்சாதிபதியான வரலாறு வரைக்கும் ஏதேதோ வினோதமான சம்பவங்களுக்கு இது அழைச்சிட்டு போகுது. அது எல்லாத்தோட தொகுப்பையும் இந்த வீடியோவில் மொத்தமாக பார்த்துடலாம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. இது லாட்ரி சீட்டின் வரலாறு. லாட்ரி சீட்டோட வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் KS ராமதாஸ், KS சேகர், அந்த பக்கம் கோயம்புத்தூர்ல சாண்டியாகோ மார்டின், இந்த பேர் தான் நம்ம பார்த்துருக்கோம், அதுதான் நமக்கு தெரியும். பட் உலக அளவில் லாட்ரி சீட்டோட ஹிஸ்ட்ரி எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அது 2200 வருஷத்துக்கு முன்னாடி சைனாவில் ஆரம்பிக்குது. அப்போ அங்கே இருந்த ஹான் டைனஸ்டி, ஹான் வம்சம் அப்படின்னு ஒரு அரச பரம்பரை, அவங்க அந்த நாட்டில் அப்போ ஒரு லாட்ரி சீட்டு போல ஒரு சிஸ்டத்தை நடத்திருக்காங்க. அப்போ அதுக்கு பேர் லாட்ரி சீட்டு கிடையாது, கெட்டோ அப்படின்னு பேர். அது எப்படி ப்ராக்டிக்கலாக இப்போ நடந்திருக்கு அப்படின்னாக்க, அந்த ரீஜனில் இருக்கிற கிராமங்களில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மக்கள்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. சைன மொழி எழுத்துக்களை தரையில் வரைஞ்சு அதில் அந்த கிராம மக்கள் யாரெல்லாம் அந்த லாட்ரியில் பங்கெடுக்க விரும்புகிறாங்களோ அவங்க அந்த 5 எழுத்துக்களை சூஸ் பண்ணிக்கணும். இது போல் ஒவ்வொரு கிராமத்துலையும் நடக்கும். அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பெரிய ஊரில் குறிப்பிட்ட தேதியை தேர்ந்தெடுத்து குழுக்கள் நடத்துவாங்க. குழுக்களில் எந்த 5 எழுத்து ஜெயிச்சிருக்கு அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. இப்போ போல் அந்த காலகட்டத்தில் போக்குவரத்து வசதியோ தொலைத்தொடர்பு வசதியோ கிடையாது இல்லையா? அதனால் அந்த வின்னிங் எழுத்துக்கள் எது அப்படின்னு அறிவிக்கிறதுக்காக புறா காலில் அதை கட்டி ஒவ்வொரு கிராமத்துக்கும் அனுப்பி விட்டுறது. அந்த கிராமத்து மக்கள் அதை ரிசீவ் பண்ணி யார் வின்னர் அப்படின்னு கண்டுபிடிச்சுக்குவாங்க. இப்படி தான் அந்த ஹான் டைனஸ்டியில் இந்த லாட்ரி சீட்டுக்கான முன்னோடி கெட்டோ அப்படின்ற அந்த முறையை அறிமுகப்படுத்தி நடத்திருக்கிறாங்க. அதன் மூலமாக ஃபண்டு கலெக்ட் பண்ணி அந்த பணத்தை வச்சு தான் சீன பெருஞ்சுவர் கட்டுமான வேலைகளை பார்த்தாங்க அப்படின்னு வரலாறு சொல்லுது. இன்னொரு பக்கம் இல்லை மக்கள் ஒரு பொழுதுபோக்கு போல் விளையாடிட்டு இருந்தாங்க, அந்த ஹான் டைனஸ்டி அதை யூஸ் பண்ணிட்டு மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணுறதுக்கு இது ஒரு வேலையாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு இன்னொரு ஆண்கள் கூட சொல்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் 2200 வருஷத்துக்கு முன்னாடி ஹான் டைனஸ்டியில் நடந்த இந்த கெட்டோன்ற விளையாட்டு தான் இன்றைய லாட்ரி சீட்டுக்கான முன்னோடி அப்படின்னு சொல்லப்படுது. அப்படியே ஐரோப்பா பக்கம் வந்தோம் அப்படின்னாக்க, புகழ்பெற்ற ரோமானிய பேரரசர் அகஸ்டஸ் சீசர் காலகட்டத்தில் இந்த லாட்ரி சீட்டு வினோதமான வடிவம் எடுத்திருக்குது. அப்போது பணக்காரங்க வீடுகள் நடக்கிற விருந்துக்கு கெஸ்ட்லாம் வருவாங்க இல்லையா, அவங்க கையில் ஒரு டோக்கனை கொடுக்கறது, கடைசியாக குலுக்கி போட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு விலை உயர்ந்த தங்கம், வைரம், யானை, குதிரை, இந்த பரிசுகள் எல்லாம் கொடுக்கறது. அதே போல் அந்த டைமில் ரோமானிய பேரரசுக்கு உட்பட்ட அந்த ஏரியாக்குள்ள பழுதடைந்த கட்டடங்களை சரி பார்க்கறது, புதிய கட்டடங்களை கட்டுறது அப்படின்னு இந்த கட்டுமான பணிகளுக்கு நிதி திரட்டுறதுக்கும் இந்த லாட்ரி சீட்டை பயன்படுத்தியிருக்கிறாங்க. நவீன லாட்ரியோட தொடக்கம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, அதுவும் இதே ஐரோப்பாவில் தான் ஆரம்பிக்குது. நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியம் நாடுகளில் 1445க்கும் 49க்கும் இடைப்பட்ட 4 ஆண்டு காலகட்டத்தில் மக்கள் நல திட்டங்களுக்கு நிதி திரட்டுறதுக்காக இப்படி பயன்படுத்தியிருக்காங்க. இந்த லாட்ரி அப்படின்ற சொல் இத்தாலி லாங்குவேஜ்லேருந்து உருவாகுது. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, விதி அல்லது பங்கு, ஷேர் அப்படின்னு அர்த்தம். லோட்டோ அப்படின்ற இத்தாலி மொழியிலேருந்து தான் லாட்ரி அப்படின்ற இந்த சொல் உருவாகுது. இப்படி ஒவ்வொரு நாடாக இந்த லாட்ரி சிஸ்டம் அறிமுகமாகி ஒவ்வொரு ஐரோப்பிய நாடுக்கும் இது கடத்தப்படுது. ஐரோப்பிய நாடு முழுக்க இது காட்டுத்தீ போல பரவுது. 1539 பிரான்ஸ் நாட்டோட முதலாம் மன்னர் பிரான்சிஸ் தன்னோட கருவூல கடனை அடைக்கிறதுக்காக ஒரு லாட்ரியை நடத்தியிருக்கிறாரு. அதே போல 1569 இங்கிலாந்தோட ராணி முதலாம் எலிசபெத் அவங்க உள்நாட்டு கட்டுமான வேலைகள் அதற்கெல்லாம் நிதி திரட்டுறதுக்காக ஒரு லாட்ரியை நடத்தியிருக்காங்க. இப்படி ஏதோ ஒரு இடத்துல பொழுதுபோக்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த லாட்ரி அப்படின்ற சிஸ்டம் அரசாங்கத்துக்கு தேவையான நிதியை திரட்டுறதுக்கான ஒரு சோர்ஸாக காலப்போக்கில் அந்த டைம்லேயே மாறி இருக்குது. அவ்வளவு ஏன், இப்போ வல்லரசாக இருக்கக்கூடிய அமெரிக்காவே ஒரு காலத்தில் லாட்ரி டிக்கெட் காசில் உருவானது தான். 1612 காலகட்டத்தில் இங்கிலாந்தோட அப்போ அரசராக இருந்த ஜேம்ஸ் டவுன் அப்படின்னு அமெரிக்காவில் முதல் காலனியை உருவாக்குறதுக்கான நிதியை திரட்டுறதுக்காக லாட்ரியை மக்கள்கிட்ட வித்தாரு. அதன் மூலமாக 29,000 பவுண்ட் நிதியை திரட்டி அதை வச்சு தான் அமெரிக்காவோட அந்த ஜேம்ஸ் டவுன் அப்படின்ற முதல் காலனியவே அவங்க உருவாக்குனாங்க.
அது மட்டும் இல்லை, அமெரிக்காவில் இப்போ இருக்கக்கூடிய புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களான ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, ஏல் பல்கலைக்கழகம், பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகம், இந்த யூனிவர்சிட்டிஸோட முதல் கட்டுமான வேலைகளுக்கான பணமும் இந்த லாட்ரி சீட்லேருந்து தான் கிடைச்சிருக்குது. அதன் மூலமாக தான் அவங்க நிதி திரட்டிருக்காங்க. அதே போல் அமெரிக்க சுதந்திர போராட்டத்தப்போ ஜார்ஜ் வாஷிங்டன், பெஞ்சமின் பிராங்க்லின் போன்ற தலைவர்கள் கூட ராணுவத்துக்கு பீரங்கி வாங்குறதுக்கு லாட்ரி சீட்டை மக்கள்கிட்ட நிதி திரட்டி அப்படிதான் பீரங்கி எல்லாம் வாங்கியிருக்காங்க. இந்த இடத்துல சுவாரஸ்யமான ஒரு கதையை சொல்கிறேன். 1700 காலகட்டத்தில் பிரான்ஸ் அரசு ஒரு வித்தியாசமான லாட்டரியை அறிமுகப்படுத்துது. ட்ரெஸரி பாண்ட்ஸ், கடன் பத்திரங்கள் இருக்கு இல்லையா, அரசாங்கம் வெளியிடும், மக்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற பர்பஸில் வாங்கி வச்சிருப்பாங்க. இந்த புதிய லாட்டரி சீட் அரசாங்கம் எப்படி டிசைன் பண்ணியிருக்கு அப்படின்னாக்க, யாருக்கிட்ட எல்லாம் ட்ரெஸரி பாண்ட்ஸ் இருக்கோ அவங்கெல்லாம் அதோட மதிப்பில் 1000ல் 1 பங்கு கொடுத்து இந்த புதிய லாட்டரி சீட்டை வாங்கிக்கலாம். உதாரணத்துக்கு 1000 ரூபா மதிப்புள்ள பாண்டு ஒருத்தர் இருக்கு அப்படின்னாக்க 1 ரூபா கொடுத்தா டிக்கெட்டை வாங்கிடலாம். பாண்டு இல்லாதவங்களுக்கு அதோட விலை அதிகம். அரசாங்கத்தோட நோக்கம் என்ன அப்படின்னாக்க, இதன் மூலமாக ட்ரெஸரி பாண்ட்ஸில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அரசாங்கத்துக்கு நிறைய பணம் வரும் அப்படின்றது அவங்களுடைய எதிர்பார்ப்பு. பட் இந்த ஸ்கீமில் மிகப்பெரிய ஓட்டை ஒன்று இருக்குது. அந்த ஓட்டையை கண்டுபிடிச்சவர் வால்டேர். இன்னைய வரைக்கும் உலக புகழ்பெற்ற தத்துவ அறிஞர் வால்டேர். கருத்து சுதந்திரத்துக்கு இவர் சொன்ன கொட்டேஷனை அடிக்கடி எல்லாரும் மேற்கோள் காட்டுவாங்க. அந்த அளவுக்கு இவர் வெரி பாப்புலர். அவர் இந்த ஸ்கீமில் இருக்கிற ஒரு ஓட்டையை கண்டுபிடிக்கிறாப்ல. என்ன அப்படின்னா, இப்போ அரசாங்கம் என்ன சொல்லுது, பாண்டோட மதிப்பில் 1000ல் 1 பங்குக்கு லாட்டரி டிக்கெட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அதனால் வால்டர் என்ன பண்ணுறாரு, தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாரையும் ஒன்று திரட்டி பெரிய அமௌண்ட்டை போட்டு அந்த ட்ரெஸரி பாண்ட்ஸில் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணுறாப்புல. அந்த காசு எப்படி இருந்தாலும் திரும்ப வந்துடும், அது இன்வெஸ்ட் பண்ணுற அப்படின்ற அர்த்தத்தில் திரும்ப கொடுத்தும் ஆகணும். அதன் மூலமாக கம்மியான விலைக்கு இவர் ஏராளமான லாட்டரி டிக்கெட்டை வாங்கி குவிக்கிறார். எந்த அளவுக்குன்னா, ஒரு குழுக்களோட 95% லாட்டரி டிக்கெட்டை இந்த கேங்கே வாங்குது. ஆப்வியஸ்லி யாருக்கு வெற்றி கிடைக்கும்? இவங்களுக்கு தான் கிடைக்கும். இப்படி 1 மாதம் 2 மாதம் இல்லை, தொடர்ந்து 7-8 குழுக்களில் இந்த வால்டர் அண்ட் கேங்கே தொடர்ந்து வெற்றி பெறுது. அரசாங்கத்தை கண்டுபிடிக்கவே இல்லை. அவங்க கண்டுபிடிச்ச டைம்ல எல்லாம் இவங்க ஒவ்வொருத்தரும் மிகப்பெரிய மல்டி பில்லியனர் ஆகிட்டாங்க. நம்ம தத்துவ அறிஞர் வால்டர் அதுக்கு பிறகு கடைசி வரைக்கும் எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் இதில் கிடைச்ச பணத்தை வச்சுக்கிட்டு நிறைய தத்துவங்களையாக எழுதி கூச்சாப்புல. வால்டரோட வாழ்க்கையில் இப்படி ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்திருக்குது. சரி, லாட்ரி அடித்த எல்லாருமே வால்டர் போல ரொம்ப சந்தோஷமாக குதூகலமாக இருக்காங்களா அப்படின்னா அதுதான் இல்லை. லாட்ரி கர்ஸ், லாட்ரி சாபம் அப்படின்னு ஒரு வார்த்தையே சொல்கிறாங்க. அதாவது லாட்ரி சீட்டில் பெரும் பணம் விழுகுது இல்லையா, இவங்கெல்லாம் அடுத்த 5-10 வருஷத்துக்குள்ள ரொம்ப மோசமான நிலைமைக்கு போய் திவாலாகிற கண்டிஷனில் போயிடுறாங்க அப்படின்னு உலகம் முழுக்க பல உதாரணங்கள் சொல்கிறாங்க. 2002 இங்கிலாந்தில் மைக்கேல் கரோல் அப்படின்னு ஒரு 19 வயசு குப்பை அல்ற இளைஞனுக்கு லாட்ரி சீட்டில் 100 கோடி ரூபா விழுவுது. இது உலகமே இதை பற்றி பேசுது. பட் அந்த பணம் அவர் கைக்கு வந்த பிறகு அவரோட கேரக்டரே மாறி போய் பார்ட்டி, ட்ரக்ஸு, ஆடம்பர காரு, பங்களான்னு எல்லாத்தையும் செலவழிக்க ஆரம்பித்து அடுத்த 8 வருஷத்தில் 100 கோடி ரூபாயும் காலி பண்ணிட்டாப்ல. இப்போ நிலக்கரி சுரங்கத்தில் நிலக்கரி அள்ளி போடுற ஒரு கூலி தொழிலாளியாக அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதே 2002 அமெரிக்காவை சேர்ந்த ஆண்ட்ரூ விட்டேகர் அப்படின்றவருக்கு $315 மில்லியன் அளவுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்குது. அவ்வளோ பெரிய தொகை வந்த பிறகு அவர் சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தாரா அப்படின்னா அதுதான் இல்லை. இவர்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு ஏராளமான பேர் இவர்கிட்ட நிதி உதவி கேட்டாங்க அப்படின்றது ஒரு பார்ட். அது உலகம் முழுக்க யாருக்கு லாட்ரி அடித்தாலுமே எல்லாரும் குவிஞ்சு பிடுங்க பார்ப்பாங்க. இன்னொரு பக்கம் இவரை ஏகப்பட்ட கும்பல் கடத்திட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் ஒவ்வொரு டைமும் கடத்திட்டு போய் இவர்கிட்ட இருக்க பணத்தை பிடிக்கிட்டு அப்புறம் விட்டுறது. இப்படியாவே அவர் நிறைய பணத்தை இழந்திருக்காரு. அப்புறம் இவர் குடும்பத்தில் வரிசையாக ஒவ்வொருத்தராக வேற காரணங்களுக்காக இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் ஒரு வயசான காலத்தில் இவர்கிட்ட கொஞ்சம் பணம்லாம் இருந்துச்சு, இருந்தாலும் கூட ரொம்ப வாய் விட்டு அழுது இதுக்கு பேசாமல் அந்த லாட்ரி சீட் எனக்கு விழாமல் இருந்திருக்கலாம் அப்படின்ற கண்டிஷனுக்கெல்லாம் அவர் போனார். இதெல்லாம் அமெரிக்க, இங்கிலாந்து உதாரணங்கள். அப்படின்னாக்க கேரளாவில் நடந்த இன்னொரு முக்கியமான உதாரணம் 2022 அனூப் அப்படின்னு ஒரு ஆட்டோ டிரைவர். அவருக்கு 25 கோடி ரூபாய் விழுந்துச்சு. ஆனால் அந்த பணத்தை அவர் அனுபவிக்க கூட முடியல. ஏகப்பட்ட பேர், சொந்தக்காரன், ஃப்ரெண்ட்ஸு, தெரிஞ்சவன், போனவன், வந்தவன், ஊரில் உள்ளவன் எல்லாரும் அவர்கிட்ட பணம் கேட்குறது. லாட்ரி சீட்டில் தானே விழுந்துச்சு, எனக்கு கொஞ்சம் கொடு, 5 லட்சம் கொடு, 10 லட்சம் கொடு அப்படின்னு கேட்குறது. ஊரில் கோயில் கூட, சர்ச்சுக்கு பணம் கொடு, கோயிலுக்கு பணம் கொடு, அந்த மதத்தை சேர்ந்தவன், இந்த சாதியை சேர்ந்தவன் அப்படின்னு எல்லாரும் மொக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தொல்லை தாங்க முடியாமல் அனூப் வீட்டை காலி பண்ணிட்டு போகிறாப்புல. 1 தடவை 2 தடவை இல்லை, 3 தடவை வீட்டை மாற்றிருக்கிறாரு. ஒவ்வொரு இடத்துக்கு தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இவர் தான் வின்னர் அப்படின்ற செய்தி பேப்பர்லையும் டிவிலையும் வந்திருக்கும் இல்லையா, அதை பார்த்துட்டு கேரளா முழுக்க விழுந்து ஏகப்பட்ட பேர் இவருக்கு லெட்ரு, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், கடன் தொல்லையால் அவதிப்படுகிறேன், எனக்கு 5 லட்சம் வேணும், என் அம்மாவுக்கு இப்படி ஆப்ரேஷன் இருக்குது, எனக்கு 10 லட்சம் வேணும், எனக்கு கல்வி கடன் இருக்குது, எனக்கு இத்தனை லட்சம் வேணும் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் லெட்டர். இந்த லெட்டர்னா 1-2 இல்லை, ஒரு மாதத்துக்கு 4000 லெட்டர் வந்துச்சு அப்படின்னு அனூப் ஒரு பேட்டியில் சொல்கிறார். 4000 லெட்டர் அப்படின்னாக்க அவருடைய மனநிலை என்னவா மாறி இருக்கும்.
இப்படி இந்த லாட்ரி சீட்டு மூலமாக யாருக்கெல்லாம் பெருந்தொகை கிடைச்சதோ அவங்க எல்லாரும் சொல்ல முடியாது, 50% பேர் அதுக்கு பிறகு ஒரு நிம்மதியில்லாத வாழ்க்கைக்குள்ளே போயிருக்கிறாங்க. அப்படி தான் அவங்களுடைய சூழ்நிலை அவங்கள தள்ளி இருக்குது. ஒன்று அவங்களுடைய கேரக்டர் அப்படி தள்ளி இருக்குது, இன்னொரு பக்கம் சுற்றி உள்ளவங்கலாம் அவங்கள புஷ் பண்ணி அந்த பணத்தை பிடுங்கிறதுக்காக பண்ண முயற்சிகள் அவங்க வாழ்க்கையை நிம்மதி இல்லாமல் செஞ்சுருக்குது. ஆனால் எல்லா லாட்ரி கதையும் சோகத்தில் முடியறதில்லை. ஸ்பெயினில் ஒரு வித்தியாசமான கதை இருக்குது. 2008 வருஷம் இந்த சப்ரைம் கிரைசிஸ் ஏற்பட்டு உலகம் முழுக்க பொருளாதார நெருக்கடி அது ஐரோப்பிய நாடுகள்லையும் எதிரொலிச்சுது. 2011 வருஷம் வாக்கில் ஸ்பெயினில் கிரெனன் அப்படின்னு ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் இந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக உள்ளூரில் இருக்கிற நிறைய பேருக்கு ஒரே நேரத்தில் வேலை போகுது, ஒரு பெரிய கிரைசிஸ் வருது. அந்த டைமில் அந்த ஸ்பெயின் அரசு ஒரு லாட்ரி சீட்டை நடத்துது. எல் கோர்ட்டோ அப்படின்னு அந்த லாட்ரி சீட்டோட பேர், பெரிய தொகை பரிசு. இந்த கிராமத்தில் உள்ளவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட்டு அந்த லாட்ரி டிக்கெட்டு ஒரு டிக்கெட் வாங்குறாங்க. கரெக்டாக இவங்களுக்கு அடிச்சிருது மிகப்பெரிய தொகை. ஓவர் நைட்டில் அந்த தொகையை வாங்கி ஒட்டுமொத்த கிராமமும் தலைக்கு இவ்வளவு அப்படின்னு பிரிச்சுக்கிறாங்க. அப்படி பிரித்ததில் எவ்வளோ தெரியுமா கிடச்சிது? 4 லட்சம் பவுண்டு ஒரு குடும்பத்துக்கு. மொத்த பரிசு தொகை 700 மில்லியன் பவுண்டு. ஒரு குடும்பத்துக்கு 4 லட்சம் பவுண்டு. ஒரே ராத்திரியில் ஒட்டுமொத்த கிராமமும் லட்சாதிபதியாக மாறிடுச்சு. இப்படிப்பட்ட வித்தியாசமான கதைகளும் இந்த லாட்ரி டிக்கெட் வரலாறில் அடங்கியிருக்கு. இப்படி ஹிஸ்டாரிக்கலாக எத்தனையோ வினோதமான நிகழ்வுகளுக்கு காரணமாக இருந்த இந்த லாட்ரி டிக்கெட்டோட மார்க்கெட் சைஸ் கேட்டால் தலை சுத்த வைக்கிற அளவுக்கு இருக்குது. புள்ளி விவரங்கள் படி உலகளாவிய லாட்ரி மார்க்கெட்டோட மதிப்பு $374 பில்லியன், அதாவது இந்திய மதிப்புக்கு 31 லட்சம் கோடி ரூபாய். இது இன்னைக்கு நிலைமைக்கு இருக்கிற மதிப்பு. 2033 வருஷம் இது $596 பில்லியன் தாண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமையை விடவும் ஒரு 40% அதிகரிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மீன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இந்த லாட்ரியோட மார்க்கெட் அதிகரிக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அதிகபட்சமான லாட்ரியை வாங்குறது ஆசியாவை சேர்ந்த நாடுகள் தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1967 தான் கேரளாவில் லாட்ரியை முதல்ல அறிமுகப்படுத்துகிறாங்க. இப்போ வரைக்கும் கேரளாவில் லாட்ரி எவ்வளவு பாப்புலராக இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 12,000 கோடி ரூபாய்க்கு மேலே வருமானத்தை அந்த அரசாங்கம் இதன் மூலமாக மட்டுமே ஈட்டுது. இந்தியாவில் இப்போ வரைக்கும் 13 மாநிலங்களில் லாட்ரி சீட்டு அனுமதிக்கப்பட்டிருக்கு, மற்ற மாநிலங்களில் தடை செய்யப்பட்டிருக்கு. இந்த அனுமதிக்கப்பட்ட மாநிலங்கள் எல்லாத்துலேயும் யார் லாட்ரி சீட்டு விற்கிறதுல முன்னணியில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி. இந்த கம்பெனி யாரோடது அப்படின்னு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம கோயம்புத்தூர் சாண்டியாகோ மார்டின் அவருடைய கம்பெனி தான் இது. இன்னைக்கு தமிழ்நாடு அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனாவுடைய மாமனார் அவருடைய கம்பெனி தான் இது. இவரை தான் இந்தியாவோட லாட்ரி கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் லாட்ரி சீட்டோட வரலாறு. ஒருத்தர் லாட்ரி சீட்டை வாங்கும்போது அவர் ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவு பாசிபிலிட்டி இருக்கு, என்ன பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 30 கோடியில் 1. 30 கோடி பேர் லாட்ரி சீட்டு வாங்கினா அதில் ஒருத்தருக்கு தான் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரோட்டில் நடந்து போகும்போது நம்ம மேலே மின்னல் தாக்கக்கூடிய ப்ராபபிலிட்டியை விடவும் லாட்ரி அடிக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி அவ்வளவு கம்மி. இருந்தாலும் கூட மக்கள் திரும்ப இதில் போய் விழுவுறாங்க. ஒரு வருஷத்துக்கு 31 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு லாட்ரி மார்க்கெட் பறந்து விரிஞ்சு பிரம்மாண்டமாக இருக்குது. இது எப்படி அப்படின்னா, அவங்க வெறுமனே காகிதத்தை அச்சடிச்சு நம்மள்கிட்ட வைக்கல, மாறா உங்களாலையும் ஜெயிக்க முடியும், நீங்களும் ஒரு நாள் கோடீஸ்வரன் ஆகலாம் அப்படின்ற நம்பிக்கையை, ஒரு மாயாஜால கனவை நம்மள்கிட்ட விற்கிறாங்க. ஆனால் உழைப்பில்லாத எந்த பணமும் நம்மள்கிட்ட ஒட்டாது, உழைப்பில்லாத எந்த பணமும் நம்மள்கிட்ட தங்காது அப்படின்றது தான் நடைமுறையில் நாம் காண்கிற யதார்த்தமான உண்மை. இந்த வீடியோ லாட்ரி சீட்டின் வரலாறை உங்களுக்கு போதுமான அளவுக்கு புரிய வச்சிருக்கோம் நம்புகிறேன். மீண்டும் இதே போன்ற இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.